அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, குஜ கேது யோகம் உருவாகி இருக்குதுங்க. 4 விஷயத்தில் உங்களுக்கு அதிரடி லாபம், வெற்றியை, மாற்றத்தை கொடுக்க போகின்றன 2 கிரகங்கள். சிம்மத்தில் இணைய போகும் இந்த 2 கிரகங்களால் உருவாகி இருக்கிறது குஜ கேது யோகம்ங்கிறதுங்க. அதனால் நடக்க போகின்ற மாற்றங்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு தலைதாங்க முக்கியம். அதைத்தான் என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க. அதை போல தான் ஜோதிட சாஸ்திர ரீதியாக 9ஆம் வீடுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு மனிதன் ஏழையாக பிறந்தாலும் வாழ்நாள் முழுவதும் ஏழையாக இருக்கக்கூடாது, ஏழையாக இறக்கவும் கூடாது. அப்படி ஏழையாக இறப்பானா, பணக்காரனாக அவன் இறப்பானா என்பதை தீர்மானிப்பது தான் 9ஆம் வீடு. ஒரு மனிதனுக்கு கெட்ட பெயர், அவப்பெயர் உருவாகலாம். ஆனாலும் நல்ல பெயர் உருவாகுமா, பேர் புகழ் கிடைக்குமா, அதில் அவன் உச்சத்தை தொடுவானா என்பதை சொல்லக்கூடியதும் இந்த 9ஆம் வீடு தாங்க. அப்படி ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவு வாய்ப்புகளையும் பேர் புகழ் வெற்றியையும் பெறுவதற்கு இந்த 9ஆம் வீடு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதுதான் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு மனிதனுக்கு தலை முக்கியமோ அதுபோல ஜாதக ரீதியாக 9ஆம் வீடு முக்கியங்க. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடாக வர்றது சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அதனால தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு துறையிலும் தலைமை பொறுப்பு தானாக தேடி வருங்க. எந்த இடத்திலும் நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்களுக்காக செஞ்சு கொடுப்பீங்க. அது உங்களுக்குன்னு செஞ்சா போதும் அப்படின்ற சுயநலம்ங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. பொது நலத்தோடு தான் அந்த காரியத்தை செய்வீங்க. அப்படி நல்ல குணமுடைய உங்களுக்கு கிரகங்கள் அந்த நல்ல குணத்துக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகின்றன. அதுவும் 4 விஷயத்துலங்க. செவ்வாய் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறிட்டாரு. அதில் ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அப்படி 2 கிரகங்கள் சேர்வதால ஜாதக ரீதியா குஜ கேது யோகம் உருவாகி இருக்குங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், திருமண வாழ்க்கையில் திருப்பங்களும், சகோதர சகோதரி விஷயத்தில் மாற்றங்களும் ஏற்படுங்க. சொத்து விஷயத்தில் ஏற்றங்களும் கண்டிப்பாக நல்லதும் நடக்குங்க. இப்போ இந்த சிம்ம ராசியில் இந்த கேதுவும் செவ்வாயும் இணைகிறார்கள். இது தனுசு ராசிக்கு 9ஆம் வீடுன்னு சொன்னேன். அப்போ பாக்கியஸ்தானம். அப்படி இணையக்கூடிய இந்த செவ்வாயுடைய 4ஆம் பார்வையானது விருச்சக ராசியின் மீது விழுகுதுங்க. இந்த விருச்சக ராசி உங்களுக்கு 12ஆம் வீடு. அப்போ 12ஆம் வீடு பயணம், விரயம், அயன சயன தூக்கம் இதை சொல்லக்கூடியது. மேலும் நிலத்தை குறிக்கக்கூடியது. திடீர் பயணம், இடமாற்றம் இதனால் ஏற்படுங்க. அந்த இடமாற்றத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறையும், மறையும். ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீங்க. அதுக்குரிய சூழல் உருவாகுங்க. அதே போல் மிகப்பெரிய மாபெரும் செலவினை சுருக்கி நல்ல ஒரு முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக இது நடக்கும். அதே போல் ரொம்ப நாளாக ஒரு வீடு அல்லது ஒரு நிலம் பயனற்று இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா, அந்த வீடு அல்லது நிலம் உங்களை கைவிட்டு போவதால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இது இடத்தை மட்டுமல்ல, உறவுகளையும் குறிக்குங்க. ஆமாங்க, சில உறவுகள் எப்படி இந்த உறவுகள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும், இந்த உறவுகள்கிட்ட இருந்து எப்போ நமக்கு விமோச்சனம் கிடைக்கும், இவங்களால ஒரே பிரச்சனை தான் என நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு உறவிடமிருந்து நீங்கள் விலக முடியும், தப்பிக்க முடியும். இது முதல் விஷயம். 2வதாக 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியை பார்க்குறாரு செவ்வாய். 3ஆம் வீடுங்கிறது வெற்றி ஸ்தானம்ங்க, தைரிய வீரிய விஜயஸ்தானம். அதை செவ்வாய் பார்க்குறாரு. கூட கேதுவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 3ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் பெறுவதில் சிக்கல் இருந்துச்சுன்னா, யூட்ரஸ் பிரச்சனை, உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவு என பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய விஷயமும் நடக்குங்க. அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாரிசு கிடைக்க போகுது.
அடுத்ததா உடன் பிறந்தவங்களையும் 3ஆம் வீடு குறிக்கும். அப்போ உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக குறையும், மறையும். அவர்களுக்கு இடமாற்றம், அதனால் அவங்க உங்களை விட்டு பிரிவது அல்லது அவங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருவது, இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய நல்லது நடக்க போகுதுங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தா, தனுசு ராசிக்கு 4ஆம் வீடாக வர்றது மீன ராசி. அதில் சனி பகவான் இருக்கார். 8ஆம் பார்வையாக செவ்வாய் இந்த இடத்தை தான் பார்க்குறாரு. கூட கேதுவும் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இந்த நேரத்தில் சொத்துக்கள் தேடி வரக்கூடிய யோகம் உண்டுங்க. புதிய சொத்து வாங்குவீங்க. கார் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. பிரிந்து போன தொலைந்து போன உறவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டுமல்ல, உறவு மட்டுமல்லங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காணாமல் போன பொருட்கள் கூட, தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் செல்லப்பிராணி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. 4ஆவதாக பார்த்தோம்னா 9ஆம் வீட்டில் செவ்வாய் கேது இணையிறாங்க இல்லையா? அதனால் நிலயோகம், பூர்வீக சொத்துக்கள் யோகம், இதை மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. மருத்துவத்துறையால் லாபம், அதில் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டு யோகம் இருக்குது. இந்த நேரத்தில் தொழிலாளியாக இருந்த நீங்கள் முதலாளி ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ஒரு இடத்துல கைகட்டி நின்ற நிலை மாறி நீங்கள் கட்டளையிடும் அளவுக்கு ஒரு இடத்துல அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அடிமை வாழ்க்கைக்கும் விடுதலை கிடைக்க போகுது. முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.